بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. وقال النبي صلى الله عليه وسلم في لبس الحرير إنما يلبس في هذه من لا خلاق له في الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கு உரித்தவனாகிய புகழின் இறைவன், புகழுக்கு சொந்தக்காரன், புகழின் அதிபதி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த நம் உயிரோடும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தி இந்த சத்திய இஸ்லாத்தை உண்மையாக ஏற்று நடந்துள்ள முஃமினான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இங்கு இறை இல்லத்தில் ஒன்று குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலைநிலோட்டுமாக. அன்பிற்கு உரித்தான சகோதரர்களே, என் இஸ்லாமியுடன் பிறப்புகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்த நோக்கத்தை திருமறையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதை வாசிக்காத, அதை கேள்விப்படாத நபர்கள் நம்மில் யாரும் இருக்க முடியாது. திருமறையில் இறைவன் அதை பற்றி குறிப்பிடும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. பர்பஸ் ஆஃப் கிரியேஷன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததின் நோக்கத்தை இதில் சொல்லி காட்டுகிறான். பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப், நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தையும் அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். நம்மை இறைவன் படைத்திருப்பதை இறைவனை வணங்குவதற்காக. சரி, இறைவனை வணங்குவதற்காக என்று சொன்னால் இறைவனை வணங்குவது என்பது எப்படி? இப்போ ஜும்மா தொழுகைக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம், ஜும்மா ஹுத்பாவுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிறகு 2 ரக்காயத்துகள் இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடைபெற இருக்கிறது. பிறகு சுன்னத் தொழுகைகள் 2 ரக்காயத்துகள் அல்லது 4 ரக்காயத்துகள் நாம் விரும்பிய அடிப்படையிலே நாம் தொழுகிறோம். இப்படி இறைவனை தொழுகிறோம். அதற்கு பிறகு வீட்டுக்கு செல்கிறோம், உணவு அருந்துகிறோம், ஓய்வெடுக்கிறோம், அல்லது வேலையிலிருந்து வந்தவர்கள் பணிக்கு திரும்ப செல்கிறோம், அதை தொடர்கிறோம். அப்போ அதில் இபாதத் என்பது எங்கே சென்றது? அப்போ இறைவன் உங்களை படைத்ததனுடைய நோக்கமே இபாதத் செய்வதற்காக என்று சொல்லும் பொழுது, இபாதத் என்பது வணக்க வழிபாடுகள் என்ற அடிப்படையில் பள்ளியில் நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லது வீட்டில் இருந்தாலும் இறை தியானங்களில் இறை வழிபாடில் மட்டும்தான் நாம் திளைத்திருக்க வேண்டுமா, நீடித்திருக்க வேண்டுமா என்று பார்க்கும் பொழுது அப்படி ஒரு பொருள் இருக்க முடியாது என்ற ஒரு விடையும் நமக்கு கிடைக்கிறது. இருந்த போதிலும் உங்களை படைத்ததனுடைய நோக்கமே என்னை வணங்கி கொண்டு இருக்க என்று இறைவன் சொல்வதையும் நாம் குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. ஆக இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஏனைய வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள், நபியுடைய வாழ்க்கை முறை, சஹாபாக்கள் மூலமாக நமக்கு கிடைத்த முன்னுதாரணங்கள் இதை பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய உண்மையான விளக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை வணங்கி கொண்டிருக்க. இதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய முடிவு என்ன? நாளை மறுமையினுடைய முடிவை எதை தீர்மானித்து, எதை முன்வைத்து இறைவன் வைத்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இறைவனை அதிகம் திருப்திப்படுத்தியவர்கள், இறைவனை அதிகம் வணங்கியவர்கள் அவர்கள் சொர்க்கத்தை அடைகிறார்கள், சொர்க்கத்தின் உயர்ந்த படித்தரங்களை அடைகிறார்கள் என்றும் நாம் குர்ஆனில் பார்க்க முடிகிறது. அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்கள், சாலிஹாத் அதிகமான நற்கர்மங்கள், நல்ல அமல்கள் செய்தவர்கள், ரைஷியஸ் டீட்ஸ், அந்த நற்கர்மங்கள் செய்தவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உண்டு என்றும் சொல்லி காட்டுகிறான். சொர்க்கங்களிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். நரகவாதிகளை பற்றி எச்சரிக்கக்கூடிய வசனங்களுடைய அடுத்தடுப்பை நாம் பார்க்கும் பொழுது, இல்லல்லதீன ஆமனு, ஆனால் ஈமான் கொண்டு வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்கள் செய்தவர்களை தவிர. அப்ப ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்கள் இந்த நரகத்திற்குரியவர்களாக, இந்த நஷ்டத்திற்குரியவர்களாக ஆக மாட்டார்கள் என்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. ஆக நல்ல அமல்கள் செய்து சொர்க்கத்திற்கான
நல்ல அமல்களை, இபாதத்துகளை, உயரிய நற்கருமங்களை செய்தால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும், அதனுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்ல முடியும் என்பதும் யதார்த்தம். இதில் யாரும் மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது. இறை அருளால் அமல்களில் குறைவாக செய்தவர்களும் சிலர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியுமே தவிர பொது நியதி இபாதத்தில் நாம் முன்னேறி இருக்க வேண்டும். அதில் தான் நபிமார்கள் போட்டியிட்டார்கள், சஹாபாக்கள் போட்டியிட்டார்கள். ஏன்? சொர்க்கத்தில் எனது அந்தஸ்தை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், உயர் பதவிக்கு நான் செல்ல வேண்டும். ஆக அப்படி இருக்க இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவதால் சொர்க்கத்தின் உயர் பதவி கிடைக்கிறது என்பதும் ஒரு உண்மை, அனைவரும் அறிந்த உண்மை. இப்படி பார்க்கும் பொழுது இபாதத் மிக அதிகமாக செய்யக்கூடியவர்கள் யார் என்ற ஒரு ஆய்வை நாம் மேற்கொண்டால், மனிதர்களை காட்டிலும் இறைவனால் படைக்கப்பட்ட வானவர்கள் எனக்கூடிய அந்த படைப்பினர்கள், படைப்பை சார்ந்தவர்கள் இறைவனை வழிபடக்கூடிய விஷயத்திலே மனிதனையும் மிஞ்சக்கூடியவர்களாக, மிகைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பாவம் செய்வதால் நரகம் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. பாவிகளுக்கு நரகம் என்று குர்ஆன் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. நிறைய இடங்களிலே அதை குறிப்பிட்டு காட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை. பாவம் செய்தவர்களுக்கு, பாவிகளுக்கு, இறை நிராகரிப்பு செய்தவர்களுக்கு, குற்றம் புரிந்தவர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பல இடங்கள் இருக்கிறது. ஆக பாவத்தின் காரணத்தினால் மனிதன் நரகத்துக்கு செல்கிறான் என்பது யதார்த்தம். நன்மையின் காரணத்தினால் சொர்க்கத்துக்கு செல்கிறான், அந்த சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துக்கு அதிகமான நன்மையின் காரணத்தினால் செல்கிறான் என்பது யதார்த்தம். ஆக நன்மையிலே அதிகமாக திளைக்கக்கூடிய, இபாதத்துகளிலே இருக்கக்கூடிய வானவர்கள் அந்த சொர்க்கத்தை அடைகிறார்களா, சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்து அடைகிறார்களா என்று சொன்னால் இல்லை. அதன் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியவான்களாக வானவர்கள் இருப்பார்களா என்று சொன்னால் இல்லை. மாறு செய்வதால் இறை பொருத்தத்தை விட்டு நாம் தூரமாக்கப்படுகிறோம், இறை கோபத்துக்கு ஆளாகிறோம். வானவர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறே செய்ய மாட்டார்கள். இப்படி ஒரு பண்புக்கு மனிதன் சொந்தக்காரனாக இருந்தால் அவன் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துக்கு சொந்தக்காரன். அல்லாஹ்வுக்கு மாறே செய்யாமல் அல்லாஹ்வுக்கு முழுக்க கட்டுப்பட்டால், லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், சொல்வதை செய்து கொண்டே இருப்பார்கள். மனிதன் இப்படி சொல்வதை செய்து கொண்டே இருந்தால் அவனும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன். இதுதான் யதார்த்தம். மனிதன் நரகத்துக்கு போறதுக்கான காரணம் என்ன? அல்லாஹ் சொன்னதை கேட்காதது, அல்லாஹ் தடுத்ததை செய்தது. ஆனா அந்த குவாலிஃபிகேஷன், அந்த நற்பண்பு, அந்த அடக்கம், அந்த கட்டுப்பாடு, அந்த ஒபீடியன்ஸ் யாரிடத்தில் இருக்கிறது? திருமறையே சான்று பகிர்கிறது. சூரா தஹ்ரீமிலே, லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுக்கு மாறே செய்ய மாட்டார்கள், சொன்னதை மட்டுமே செய்து கொண்டே இருப்பார்கள். நபி அவர்களும் ஹதீஸில் சொன்னதை போன்று வானவர்களில் சிலர் நின்ற நிலையில், கோடானை கோடி வானவர்கள், மலக்குமார்கள் நின்ற நிலையில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார்கள். அனுதினமும், எல்லா நேரமும் ருக்கு செய்த வண்ணமாக, சஜ்தா செய்த வண்ணமாக, அல்லாஹ்வுடைய அர்ஷை தவாப் செய்த வண்ணமாக, அவர்கள் வலம் வரும் வண்ணமாக, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டும், இறைவனை தியானித்துக் கொண்டும், மூமின்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் இன்று பல ரீதியிலே வானவர்கள் இபாதத்தில் மட்டுமே செலுத்தியிருப்பார்கள். விழுந்து மனிதர்களால் செய்ய முடியாத அளவுக்கு விழுந்து இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான ஒரு நன்மாராயம், அதற்கான ஒரு முடிவாக, பரிசாக அவர்களுக்கு சொர்க்கம் உண்டா என்று சொன்னால் இல்லை. இது யதார்த்தமான ஒரு உண்மை. இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ரீதியான படைப்பு. இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், இறைவனை கட்டுப்படாதவர்கள், இறை இபாதத்தில் ஈடுபடாதவர்கள், தான் தோன்றித்தனமாக நடப்பவர்களுக்கு என்ன? நரகம். இது யதார்த்தம், நாம் அறிந்த உண்மை. ஒரு படைப்பு இருக்கிறது, இறை சொல்படி, அதாவது இறைவன் வழிகாட்டுதல் என்படி இறைவனுக்கான கடமைகளை ஆற்றக்கூடியதாக, இபாதத் செய்யக்கூடியதாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. மிருகங்கள், கால்நடைகள் தொழுவதில்லை, நன்மைகள் செய்வதில்லை, நன்மை ஏவுவதில்லை, தீமை தடுப்பதில்லை, கட்டுப்பாட்டோடு சுய ஒழுக்கத்தோடு வாழ்வதில்லை, விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய போன்ற, அதாவது சொல்றோம் மிருக வாழ்க்கைன்னு மனிதர்களை பார்த்து சில நேரத்தில் சொல்லுவோம். கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை, நியாயமற்ற ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்று சொன்னால் மிருக வாழ்க்கை வாழ்றான். மனுஷன் அவன் மிருகன்னு சொல்லுவோம். சரி, உண்மையான மிருகம் தொழுவதில்லை, இறைவனுக்கான கடமைகளை ஆற்றுவதில்லை. ஆனால் அவைகளுக்கு ஒருவேளை மனிதனுக்கு சொல்வதை போன்று, மனிதன் கட்டுப்படாதவன் தொழாதவர்களுக்கு நரகம் என்று திருமறையும் ஹதீஸும் சொல்கிறதே, அவைகளுக்கு அப்படி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இல்லை. ஆக ஒரு விஷயத்தை நம்ம உற்று நோக்கணும். விழுந்து இபாதத் செய்யக்கூடிய வானவர்கள் சொர்க்கத்துக்கு செல்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. முழுக்க மனோ இச்சையின்படி வாழக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு படைப்பு, விலங்குகள், கால்நடைகள், அவைகள் நரகத்திற்கு செல்ல போகிறதா என்று சொன்னாலும் இல்லை. இடைப்பட்டதாக மனிதன் எனக்கூடிய ஒரு படைப்பை படைத்திருக்கிறான். பைனதாலிக், வானவர்களுக்கான அவர்கள் வானவர்களும் அல்ல,
மிருகங்களும் அல்ல. ஆனால் மனிதனிடத்தில் 2 குணாதிசயமும் இருக்கும், மலக்கியத்தும் இருக்கும், வானவர்களுக்கான அந்த பண்பும் இருக்கும். சில நேரத்தில் தக்வா மேலோங்கி இருக்கும் பொழுது, பள்ளி வாசல்களில் இபாதத்துடைய சூழ்நிலையில் இபாதத் மோட் அதில் இருக்கும் பொழுது வானவர்களுக்குரிய பண்பையும் இருக்கும். அல்லாஹ்வுடைய பயம், இறையச்சம், தொழுகை, அழுகை, நல்ல உறுதிப்பாடுகள், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணங்கள், அதைக்கான ஒரு முடிவு எடுத்துட்டு பள்ளிவாசல்லேருந்து போவோம். இது மலக்கியத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அதே வெளியே செல்லும் பொழுது பாவத்திற்கான ஒரு சூழ்நிலை கிடைக்கும் பொழுது மிருகமாகவும் மாறுவான். பாவம் எனக்கூடிய ரீதியிலே மனிதனிடத்தில் மிருகத்தன்மையும் உண்டு, மலக்குக்குரிய தன்மையும் உண்டு, 2ம் உண்டு. எதையும் அவன் தேர்வு செய்யக்கூடிய அதிகாரமும் உண்டு. ஆக அதிகாரம் கொடுக்கப்பட்ட இந்த மனிதன் மலக்கியத்திற்குரிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பண்பை கையில் எடுத்து இறை பொருத்தத்தை நாடி செல்லக்கூடியவனாக, அதை நோக்கி பயணிக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த பாதை அது சொர்க்கத்திற்குரிய பாதை என்கிறது திருமறை. அதே போன்று மிருகத்திற்குரிய பண்பும் கொடுக்கப்பட்ட மனிதன் மிருகமாகவே மாறி, மிருகத்திற்குரியவனாகவே அவன் மாறி மிருக வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் சேரக்கூடிய இடம் என்பது நரகம் என்பதையும் திருமறை எச்சரிக்கிறது. அதனால்தான் காஃபிர்கள், இறை நிராகரிப்பார்கள், நன்றி கெட்டவர்கள், அவர்களை பற்றி திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது உலைக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்று என்று சொல்லி காட்டுகிறான். ஏன் அப்படி சொல்லணும்? அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு தானே அது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான் அவர்கள் மிருகங்களை போன்று. மிருகம் கோச்சிக்குமே, பல்ஹும் அதல், அதைவிட கொடியவர்கள், கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் அடுத்த இடத்திலேயே சொல்லுகிறான். இவர்கள் மிருகத்தை போன்று. சேச்ச, மிருகத்தை விடவும் மோசம். ஏன்னா மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டது அந்த 5 அறிவு, அதற்கு கொடுக்கப்பட்டது அந்த அறிவு, அதன் அடிப்படையில் செயல்படுகிறது. 6 அறிவு கொடுக்கப்பட்ட, அதிகாரம் கொடுக்கப்பட்ட, பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட இவன் மிருகத்தை போன்று, மிருகத்தை விடவும் மிகைக்கிறான் என்று சொன்னால் அது கூட நாளை மறுமையிலே நரகத்துக்கு செல்லாது. பல்ஹும் அதல், இவர்கள் அதைவிட வழிகேடர்கள். இவர்கள் செல்லக்கூடிய நரகம், இவர்கள் செல்லக்கூடிய இடம் அது நரகம் என்று இறைவன் எச்சரிக்கிறான். ஆக இந்த ஒரு புரிதலுக்கு நாம் வர கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனிடத்திலே 2 பண்புகளும் உண்டு. நினைத்தால் அவனால் நன்மையும் செய்ய முடியும், நினைத்தால் தீமையும் செய்ய முடியும். இந்த அதிகாரம், இந்த வாய்ப்பு, இந்த பகுத்தறிவு, இந்த அத்தாரிட்டி, இந்த சூசிங் ஆப்ஷன் இது மலக்குகளுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. மலக்குகள் நினைத்தாலும் இறைவனுக்கு மாறு செய்ய முடியாது, மாறு செய்ய தெரியாது. முதல் தடவை, முதல் கட்டளை, வானவர்களுக்கு சொல்லப்பட்ட முதல் கட்டளை, وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. அல்லாஹ் வானவர்களிடத்திலே ஆதத்துக்கு சஜதா செய்யுங்கள் என்று சொன்னான். காதல அந்த கட்டளை விழுந்தது. ஆதத்தை எதுல படைச்சான், நம்மளை எதுல படைச்சான், அல்லாஹ் யார், எதுவுமே அவங்க சிந்திக்கல, உடனே சஜதா செஞ்சாங்க. டிஃபால்ட் இன்ஸ்டலேஷன், அவர்கள் மீது பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பண்பு அது. சொன்னா செஞ்சிருவாங்க. என்ன ஏதுன்னு யோசிக்கிறதும் உங்களுக்கு தெரியாது, அதுக்கு நேரமும் கிடையாது. சொன்ன உடனே செஞ்சாங்க. ஆனா ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான் சஜதா செய்யவில்லை. சூரா கஹஃப் அதை சொல்லி காட்டுகிறது. இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின் فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ أَفَتَتَّخِذُونَهُ وَذُرِّيَّتَهُ أَوْلِيَاءَ مِنْ دُونِي وَهُمْ لَكُمْ عَدُوٌّ بِئْسَ لِلظَّالِمِينَ بَدَلًا. சூரா கஹஃபில் நாம் ஓதுகிறோம். ஆனால் இந்த ஷைத்தான், இப்லீஸ் பையன் அவன் சஜிதா செய்யவில்லை, அவன் ஜின்ன சார்ந்தவன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ வானவர்கள் சொல்லும்போது வானவர்கள் எல்லாம் சஜிதா செஞ்சாங்க. ஏன் அங்கே இனத்தை எல்லாம் குறிப்பிடுகிறான்? வானவர்களுக்கு மாறு செய்ய தெரியாது. அப்ப இவனை வானவன் நினைச்சுக்காதீங்க, அவன் ஜின்னு. அந்த ஜின்னிடத்திலும் மனிதனிடத்திலும் அந்த பண்பு இருக்கிறது. ஏத்துக்கிறதா, மறுக்கிறதா, சரியா போறதா இல்ல குறுக்கால போறதா, இந்த அறிவு, இந்த பகுத்தறிவு, இந்த சிந்தனை, இந்த புத்தி, இது மனிதனிடத்துல ஜின்ட்டு இருக்குது. ஆரம்பத்துல இறைவன் திருமறையில் பதிவு செய்கிறான், அவன் ஜின்னு கொஞ்சம் வேலையை காட்டினான். அவனுடைய இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். நீ எதுல படைச்ச டிபேட் ஆரம்பிச்சான், விவாதத்தை ஆரம்பிச்சான். நீ என்ன எதுல படைச்ச, அவனை எதுல படைச்ச, களிமண்ணு பெருசா நெருப்பு பெருசான்னு சொல்லி பேசி இஸ்தக்பர வகான மினல் காஃபிரின், பெருமை பேசினான், காஃபிர் லிஸ்ட்ல வந்துட்டான். இப்படி யாராவது ஒரு வானவர்கள் காஃபிர் லிஸ்டில் ஆகியிருப்பார்கள் என்று சொன்னால் இல்லை. வானவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இல்லை. சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சொன்னதை மட்டும்தான் செய்வாங்க, வேற எதையும் செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர்கள். அதனால அவங்களுக்கு ஆன்மாவோடு போராடக்கூடிய ஒரு போராட்டம் இருக்கா? நஃப்ஸோட போராடி, ஷைத்தானோட போராடி அவர்கள் இறைவனை நெருங்கி அவர் வருவதற்கு பெரும் சிரமங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இல்லை. அப்படி இயல்பா இன்ஸ்டாலேஷன் சொல்ல முடியாது, அதை இன்ஸ்டால் பண்ணது அந்த ஆப் அப்படி செயல்படும். அந்த மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் படைப்பிலேயே இன்ஸ்டால் பண்ணி பொருத்திட்டா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, என்ன வேலையோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னல்லாஹி ஸய்யாஹின ஃபில் அர்த், வானவர்களில் சிலர் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். நாம் சொல்லக்கூடிய சலாம்களை, ஸலவாத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைப்பார்கள்.
இங்கிருந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர் இருக்கிறது, ரவுதா இருக்கிறது. இங்கிலிருந்து நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் அடுத்த நொடி பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைக்கப்படும். அந்த மாணவர்கள் அதான் வேலை. இடையில எங்கேயாவது டீ குடிச்சிட்டு அதை தாமதம் பண்ணிடுவாங்களா, வேற எங்கேயாவது சாப்பாட்டில் இருந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு மறந்துடுவாங்களாம் கிடையாது. உனக்கு டீயும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது, தூக்கம் கிடையாது, இச்சையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்கள் படைக்கப்பட்டதே அதே நோக்கத்துக்காக. எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கான இறுதி காலம் வரை அதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சு மடிஞ்சிருவாங்க. மாறு செய்வதற்கு சிந்தனையும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அதனால அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டும் அல்ல, அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக நாளை மறுமையிலே சொர்க்கமும் அவர்களுக்கு இல்லை என்பது யதார்த்தம். இதே போன்றுதான் கான்ட்ரரி, நேர் எதிராக மிருகங்களை எடுத்துக்கொண்டால், மிருகங்கள் வாங்க சொன்னதுக்கு அப்புறம் இங்கே பள்ளிவாசலுக்கு வெளியில் நடந்து போகக்கூடிய ஆடுகளும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வாங்க சொல்லப்பட்டு விட்டது என்று பள்ளிக்குள் நுழையுமா என்று சொன்னால் அதுக்கு தெரியாது. அது விட்டதற்காக அதன் மீது தண்டனையும் கிடையாது. ஏனென்றால் அதை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம், பகுத்தறிவு அதற்கு கொடுக்கப்படவில்லை. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பறவைகளும் விலங்குகளும் தாவரங்களும் அனைத்துமே இறைவனை வணங்குகின்றது. அது வேற செய்தி. அல்லாஹ்வுடைய படைப்புகள் அவைகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. வலாக்கில்ல தஃபஹுன தஸ்பீஹா. அல்லாஹ் தஆலா அதே திருமறையில் சொல்றான், அவைகள் செய்யக்கூடிய தஸ்பீஹ்களை உங்களால் அறிய முடியாது, அது வேற கதை. ஆனால் நாம் வணங்குவதை போன்று ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக அது இருக்குமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இபாதத்தை செய்யுமானா கிடையாது. ஆக சொர்க்கம் எனக்கூடிய இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற இந்த ஒரு போட்டி என்ற ஒரு மைதானத்திற்கு, நரகத்தை விட்டு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு போட்டி, அதிலே பங்கேற்கக்கூடியவர்கள் யார்? வானவர்களா? இல்லை. மிருகங்களா? இல்லை. மத்தியிலே வாழக்கூடிய இந்த மனிதர்கள், ஜின்கள், இவர்களுக்கு மட்டும்தான் இந்த சொர்க்கமா நரகமா எனக்கூடிய இந்த போட்டி. இந்த ஒரு களத்தில் மனிதர்களும் ஜின்களும் மட்டும்தான் இருக்கிறாங்க. என்ன ஒரு யதார்த்தம்! இதை இரண்டையும் அடைவதற்கான வாய்ப்பு, அதற்கான பகுத்தறிவு, அதற்கான அதிகாரம், அதை தேர்வு செய்வதற்கான விருப்பம், யோசனை அனைத்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. வானவர்களுக்கு கொடுக்கப்படாத, மிருகங்களுக்கு கொடுக்கப்படாத அந்த ஒன்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை எதை தேர்வு செய்து மனிதர்களில் யார் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை எதிர்பார்த்து இறைவன் கரம் கொடுத்து நின்று இருக்கிறான். ஒரு நம்ம ரன்னிங் ரேஸ்ல ஓடும் போது நம்மளுடைய எதிர்த்தரப்புல நம்மளுடைய அணியை சார்ந்தவர்களோ அல்லது நம்மளுடைய அந்த கேப்டனோ கையை நீட்டி நிற்பாங்க, வந்துருங்க கையை தொற்று முதல் பரிசு அப்படிங்கிற மாதிரி. சொர்க்கத்தினுடைய அந்த விளிம்பிலே இறை திருப்பொருத்தம், இறைவனுடைய அழைப்பு. அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். அல்லாஹ் எதுவும் தாருசலாம் எனக்குடைய சொர்க்கத்தின் பக்கம் நான் அழைக்கிறேன் என்று அல்லாஹ் கரம் ஏந்திய வண்ணமாக, அதை போன்று அல்லாஹ் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறான். சொர்க்கத்தின் பக்கம் வந்துட மாட்டோமாண்டு கொஞ்ச நேரம் நம்ம சொர்க்கத்து பக்கம் போறதும், அப்புறம் போர் அடிக்கும் போது அப்புறம் என்ன பண்றது, யூட்டன் அடிச்சு கொஞ்சம் அங்கிட்டும் போகுமே என்று நாம் தான் தடுமாறி கொண்டிருக்கிறோமே தவிர, இறைவன் சொர்க்கத்தின் பக்கம் வருபவர்களை எதிர்நோக்கி அவன் கரம் விரித்து எதிர்பார்த்து கொண்டிருக்க. இன்னும் மறுபுறம் நரகம், நரகத்தினுடைய அந்த விளிம்பிலே ஷைத்தான் அவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அவன் நரகத்திற்காக வேண்டி வாக்களிக்கப்பட்டவன். திருமறையிலே சூரா அலிஃப் லாம் மீம் சஜ்தாவில் சொல்வதை போல அம்ல அன்ன ஜஹன்னம மின்க வ மிம்மன் தபியக மின் மஜ்மஈன், உன்னை கொண்டும், இன்னொரு சூறாவிலே உன்னை கொண்டும் உன்னை பின்பற்றுவர்கள் அனைவரை கொண்டும் இந்த நரகத்தை நிரப்பியே தீர்வேங்கிறான் அல்லாஹ். மின்க, உன்னை வைத்து, முதல்ல உன்னை தான் தூக்கி போடுவேன் நரகத்துல. வ மிம்மன் தபியக, உன்னை பின்பற்றுபவர்கள், நீ போட்ட ரோட்ல வர்றவங்க, நீ போட்ட பாதையில் எட்டு வைத்து வரக்கூடியவர்களை வச்சு நான் அதை நிரப்புவேன். அப்போ அந்த நரகத்துக்கு அழைச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போ நமக்கு முன்பாக இந்த ரெண்டு அழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் யோசிங்க, நம்ம வியாபாரம் செய்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறோம், சுய வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கையினுடைய எத்தனை விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு அழைப்பு நம்மளுக்கு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு அழைப்பு மாணவர்களுக்கு கிடையாது, இந்த ரெண்டு அழைப்பு கால்நடைகளுக்கு கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான். எல்லாத்துலேயுமே ரெண்டு இருக்கும், நல்லது கெட்டது, சரி தப்பு, ஹலால் ஹராம், ஆகுமானது தடுக்கப்பட்டது. இப்படிங்கிற அந்த இந்த போராட்டத்திலேயே எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு போயிட்டு, இந்த எதிர்நீச்சல் அடிச்சுதான் கரையை கடக்கணும். சொர்க்கம் எனக்கூடிய அந்த கரையை போய் சேர், எப்படியும் போய் கடந்துருவோம். ஓட ஆரம்பிச்சா எப்படியும் போய் இலக்கு அடைஞ்சிருவோம். முதல் நபராக வெற்றி வீரனாக நான் இலக்கை அடைகிறேனா, கோட்டை தொடுகிறேனா, இறுதி நபராக தோல்வி அடைந்தவனாக நான் கோட்டை தொடுகிறேன்ங்கிறத அந்த போட்டியில் இப்போ தீர்வு. ஆக இந்த போட்டியில் கால் எடுத்து வைத்து விட்ட கொண்டு வந்து கிரவுண்ட்ல விட்டுட்டாங்க. சில நேரத்தில் விருப்பமே இல்லாம கூட என்ன செஞ்சிருவாங்க, நீ கலந்துக்கணும்டா அப்படின்னு பிடி மாஸ்டர் நீ ரன்னிங் ரேஸ்ல கலந்தான்னு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்க விரும்பினீங்களோ நான் விரும்பினேனோ, நம்மிடத்தில் இறைவன் கேட்டானோ கேட்கலையோ, நம்மை மாணவர்களாக படைக்கவில்லை, கால்நடைகளாக படைக்கவில்லை, மனிதனாக படைத்திருக்கிறான். ஏதோ ஒன்றுக்கு போயே ஆகணும். ஒரு மனிதனாக படைக்கப்பட்டனுடைய இறுதி எட்டு என்பது, சென்று சேரக்கூடிய இறுதி முடிவு என்பது
இன்ஷா அல்லாஹ் அது ஒன்று சொர்க்கமாக இருக்கும், இல்லை நரகமாக இருக்கும். எல்லாமும் போகவே முடியாது, ரெண்டுக்கு இடைப்பட்டதாக இருக்க முடியாது. ஆராஃப் எனக்கூடிய ரெண்டுக்கு இடைப்பட்டவர்களாக சில காலகட்டம் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு சொர்க்கம் அல்லது நரகம் எனக்கூடிய நிலைக்கு மனிதன் ஆளாக வேண்டும். வானவர்களுக்கு அப்படி ஒரு முடிவில்லை, கால்நடைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவில்லை. அதனால தான் இறைவனுடைய நீதியை காண்பிப்பதற்காக வேண்டி கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டி அது கொலை செய்திருந்தால் நாளை மறுமையிலே கொம்பில்லாத ஆடுக்கு கொம்பு கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்பி இந்த நீ முட்டு என்று சொல்லி கொம்பு கொடுக்கப்பட்ட ஆடு கொம்பில்லாத ஆடை முட்டி தள்ளி அது இறந்த பிறகு அதுக்கு சந்தோஷம். நம்மளை சாகடிச்சதுல உண்மையான இறைவன், நீதியான இறைவன் அதற்கான பழியை வாங்கி கொடுத்தான். எல்லாம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அல்லாஹ்ல சொல்லுவான், மண்ணோட மண்ணா போங்க. அது ரெண்டும் மண்ணோட மண்ணாயிரும். அதுக்கப்புறம் அதுக்காக அநியாயம் செஞ்சதுக்கு நரகமோ அநீதம் இழைக்கப்பட்டது சொர்க்கமெல்லாம் கிடையாது. அது மனிதர்களுக்கு. கதை முடிஞ்சுதா? எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? இறைவனுடைய தீர்ப்பிலே, இதே இறைவனுடைய நீதிமன்றத்திலே ஒரு ஆட்டுக்கு கூட அநீதி இல்லை என்று சொன்னால் மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட போது பாருங்க. என் அடிப்படையிலே அது நிலைநாட்டி பிறகு அது மண்ணோடு மண்ணா போனதுக்கு அப்புறம் தான் காஃபிர்கள் சொல்லுவாங்க. சூரா நபாவுடைய இறுதி 40 வசனமாக நாம் ஓதுகிறோம், கேட்கிறோம். வயகூலுல் காஃபிரு யா லைதனி குன்து துராபா. அந்த நிலையில காஃபிர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் மண்ணோடு மண்ணா போயிடக்கூடாதா? இந்த மாதிரி எதையாவது செஞ்சு மண்ணோடு மண்ணா ஆக்கிடக்கூடாதா? மண்ணோடு மண்ணா போயிட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. வாழ்வில் வாழ்ந்த, உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையிலே புதைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக சென்ற பிறகு அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டது என்பது மறு வாழ்க்கைக்காக. நாங்கள் மண்ணோடு மண்ணாவே போயிருக்க கூடாதா என்ற நிலைக்கு அவர்கள் ஆளாகுவார்கள். ஆக இறைவனுடைய நீதிமன்றத்தில் அது முழுமையான தீர்ப்பு மனிதர்களுக்காகவும் ஜின்களுக்காகவும் அது காத்திருக்கிறது. இந்த போராட்ட உலகில், இந்த போராட்ட உலகிலே நஃப்ஸோடும் ஆன்மாவோடும் ஷைத்தானும் போராடி போராடி நரகத்திற்கான செயல்களை தவிர்த்து, நரகத்திற்கான பாதையை தவிர்த்து சொர்க்கத்திற்கான பாதையை யார் எடுத்து வைத்து அவர்கள் வந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவதற்காக இவன் காத்து கொண்டிருக்கிறான். அதற்கான ஃபீல்டு தான் இது. ஒரு ஆனுவல் டேன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க, அதில் பரிசுகள் கொடுப்பாங்க. ஆனால் அன்னைக்கு ஆனுவல் டேல தான் அதுக்கான போட்டிகள் நடக்குமான கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபீல்டில் நடந்திருக்கும், ஸ்கூலில் நடந்திருக்கும். அதில் தேர்வு பெற்றவர்களுக்கு அந்த ஆண்டு விழாவிலே கௌரவம் கொடுக்கப்படுவதை போன்று, மெடல்கள் கொடுக்கப்படுவதை போன்று, பரிசுகள் கொடுக்கப்படுவதை போன்று இந்த உலகம் என்பது களம், அது தளம். இந்த மைதானத்தில் வாழ்ந்து சொர்க்க நரகத்துக்கான அந்த போட்டியிலே பங்கேற்று நம்மையும் வீரியமாக செயல்படுத்தி அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி ஓடியவர்கள், உசுர கொடுத்து ஓடியவர்கள் எப்படி போட்டியில் வெற்றியாளர்களாக ஆகிறார்களோ சொர்க்கத்தின் டிராக்ல அதற்கான அந்த பாதையில ஓடியவர்களுக்கான சன்மானமாக மறு உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை பரிசு பொருளாக வைத்திருக்கிறான். அந்த போராட்ட வாழ்வில் நாம் எதை நோக்கி ஓடுகிறோம்? போராட்டத்தில் நம்ம மைதானத்தில் கலந்துக்கிட்டோம். இங்கே ஆரம்பிச்சு இந்த கோட்டில் ஆரம்பிச்சு அந்த கோட்டில் போய் முடியணும்னு சொல்லி நம்மளுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து விசில் அடிச்சதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்லாம் பெவிலியன்ல இங்கே உட்காந்துருக்காங்க, அத்தாட்ட ஓடுறேன்னு சொல்லி ஒருத்தர் திரும்ப பின்னாடி ஓடனான்னு என்ன அர்த்தம்? கேலி கிண்டலாயிருமா ஆகாதா? இந்த மாதிரி தான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தை படைச்சு சொர்க்கத்தின் நோக்கத்தை சொல்லி, சொர்க்கத்தை பற்றி சொல்லி, இந்த வா இங்கே காலவை இப்படி வா, இப்படி வந்தேன்னா கையை பிடிச்சி சொர்க்கத்தில் தூக்கிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம எங்கிட்டும் ஓடிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்க, குர்ஆன் கொடுக்கப்பட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கொடுக்கப்பட்டு, சஹாபாக்கள் முன்னுதாரணம் கொடுக்கப்பட்டு, எல்லா விதமான அறிவுரைகளும் வழங்கப்பட்ட பிறகு கூட வா சொர்க்கத்திற்கு பக்கம் நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். எங்கிட்டு தான் போறோம்னு தெரியாத அடிப்படையில் எதையோ நோக்கி, விபச்சாரத்தை நோக்கி, ஹராமை நோக்கி, சூதாட்டத்தை நோக்கி, மதுவை நோக்கி, அனாச்சாரங்களை நோக்கி, திரைப்படங்களை நோக்கி என்று சொர்க்கத்துக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தெளிவாக போடப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி தான் வேக 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 வேகமா மனசு ஓடிட்டு இருக்கிறான். மனசுக்குள்ளே ஒரு மனப்பால், அங்கே போனா அங்கே எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும், எப்படியும் அங்கே அதுக்கு பின்னாடி எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். எப்படி இருக்கும்? பாதை மாறி பயணித்து சென்றால் எப்படி போக முடியும்? இந்த ஊருக்கான ஹைவேங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு அதில் போனால் பெங்களூர் ஹைவேல போனால் தான் போக முடியும். ஏதோ ஒரு ரூட்டில் போனால் எப்படி நான் போய் சேர்ந்துடணும், எங்கே போவோம், அந்த ரோடு எங்கே போவோம் அந்த கொண்டு போய் சேர்க்கும். ஆக இம்மா ஷாக்கிரோ இம்மா கஃபூரா சூரா இன்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு 2 பாதையும் காமிச்சிட்டோம். இன்னா ஹதைனாஹு சபீல, 2 பாதையும் காமிச்சு. இது மனிதனுக்கு மட்டும்தான், மனிதனுக்கும் ஜின்களுக்கும். நல்லது கெட்டது அப்படி 2ஐயும் தூக்கி போட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். எதை தேர்வு செய்யற? இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள நல்லடியானாக நீ வருகிறாயா, அந்த பாதையை தேர்வு செய்கிறாயா, அல்லது நன்றி கெட்ட காஃபிராகக்கூடிய பாவியாகக்கூடிய பாதையை நீ தேர்வு செய்கிறாயா என்பதை இறைவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். ஆக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறான், மனிதன் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அதிகாரத்தை எதற்காக பயன்படுத்துறோம்? இந்த சுய
தேர்வு செய்யக்கூடிய இந்த வலிமையை, இந்த ஆற்றலை நன்மை செய்வதற்காக நஃப்ஸோடு போராடினால் அது சொர்க்கம் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் கஹஃப் வாரம் வாரம் ஓதக்கூடியவர்கள் இந்த வசனத்தை கடந்து வந்திருப்போம். வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் ومن شاء فليكفر إنا أعتدنا للظالمين نارا أحاط بهم سرادقها ويستغيثوا بماء كالمهل يشفي الوجوه بئس الشراب وساءت مرتفقا. இந்த வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஒரு கட்டத்துல, வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக், நபியே சொல்லிருங்க இந்த இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்னு சொல்லிருங்க, இந்த இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்னு சொல்லி. ஃபமன் ஷா ஃபல்யுமின், விரும்புறோம் ஏத்துக்கிட்டோம், ஒமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்புறோம் நிராகரிச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய பாணியை பாருங்க. ஆனா விரும்புறோம் ஏத்துக்க, நிராகரிக்கணும் நிராகரிச்சுக்க, ஆப்ஷன் கொடுத்தாச்சு. ஆனா நிராகரித்து நான் என்னுடைய மார்க்கத்தை நிராகரித்து நான் என் இஷ்டம் போல வாழ்ந்து நான் வெற்றி அடைஞ்சிடும் நினைக்கிறியா? அதே முழுசா கேட்டுட்டு போ. அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் நிராகரிப்பை தேர்வு செய்தார்களோ, நன்றி உணர்வாக இல்லாமல் யார் பாவங்களை தவறான வழியை தேர்வு செய்ய, அப்படிப்பட்ட அந்த காஃபிர்களுக்கு நிராகரிப்பை தேர்வு செய்து நரகத்தை தயார் செஞ்சிருக்கங்கிறத கேட்டுட்டு போயிரு. ஆனால் ரெண்டையும் தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்தை இறைவன் மனிதருக்கு கொடுத்திருக்கிறான். தாவா செய்கிறோம், மக்களுக்கு நாம் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறோம், தெரிகிறது, புரிகிறது, விளங்குகிறார்கள். ஆனால் அது மனப்போராட்டம். உண்மைதான்பாய் நீங்க சொல்றது எல்லாம் நல்லா தெரியுது, ஆனாங்கிற ஒரு கேள்வி வைத்து அவர்கள் இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறார்கள் அல்லவா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல இடத்துல அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இதே போன்று நாம் மூமின்களாக வாழ்கிறோம். எல்லா கட்டத்திலும் ஒரு போராட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்லது கெட்டது, சரி தவறு, ஆசாபாச நஃப்ஸ் சொல்லுது அது ஹராம், குர்ஆனில் தடுக்கப்பட்டது, ஹதீஸில் தடுக்கப்பட்டது, நேரடியான தடை. தெரிந்த பிறகும் கூட அந்த சரியானதை தேர்வு செய்யாமல் பாவத்தை தேர்வு செய்கிறோமே. இறைவன் சொல்கிறான், எதை தேர்வு செய்கிறீர்கள், எதன் பக்கம் நீங்கள் நகர்ந்து செல்வதை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், அதனுடைய முடிவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு தான் நம்ம மனிதனா படைக்கப்பட்டிருக்கிறோம். என் மனசு சொல்றதை கடைசி வரைக்கும் ஆசாபாசத்தை கேட்டு போன அர்த்தமே இல்லை. அது மிருகம், மிருகத்தை விட கேவலங்கிறான். ஆக நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மனுஷன்னா அப்படிதான் ஆசைப்படுவோம், நினைச்சதெல்லாம் செய்வோம், எல்லாம் மன்னிச்சிருவான். இதுவல்ல, இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் போட்டி. அந்த ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு, ஒரு போட்டி. இதை தவறு விட்டு விட்டால் நிச்சயமாக மறுமையில் ஒன்றும் கிடையாது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தருணத்தில் குறிப்பிட்டு காட்டினார்கள். நேரத்தினுடைய அருமை கருதி சுருக்கமாக ஒரு செய்தியை நான் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, உதாரணத்துக்கு பட்டாடை அணியக்கூடாது. இன்னைக்கு பட்டாடை அணியக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இல்லை. ஆனா மாஷா அல்லாஹ் அதுல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிலை இல்லை. ஆனா அது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க, இன்னமா யல்பிசு ஃபி ஹாதிஹி மல்லா ஃபலாஹு ஃபில் ஆখিরা. இந்த உலகத்தில் யார் பட்டாடை அணிவார்களோ மறுமையிலே அவர்களுக்கு அணிவிக்கப்படாது. மறுமையா உலகமா தேர்வு செஞ்சுக்க. உலகத்தில் அணிவியா, மறுமையில கிடையாது. அப்ப மறுமையில கிடையாதுன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியமற்றவர்களாக ஆக்கப்படுவார்கள். ஏன்னா மறுமையில சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு பட்டாடை கொடுக்கப்படாமல் இருக்காது, அவர்கள் ஆடைய பட்டாடையாகத்தான் இருக்கும். ஆக உலகத்தில் நீ துறக்கலையா, உலகத்தில் நீ அர்ப்பணிக்கலையா, விட்டு கொடுக்கலையா, மறுமையில் எதிர்பார்க்காத. இதை போன்று மதுக்கு சொன்னார்கள், மதுக்கு பழக்கப்பட்டவர்களாக, மதுக்கு அடிமையானவர்களாக இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஷரிபல் ஹம்ர் சும்ம லம் யதுப் மின், யார் மது பழக்கத்திற்கு ஆளாகி தௌபா செய்து மீளவில்லையோ, மனிதன் ஆளாகலாம், ஆனால் தௌபா செய்து மீண்டும் மனுஷனாக மாறிவிட்டால் அவனை ஏற்றுக்கொள்ள இறைவன் தயார். ரசூல் அதையும் சொல்றாங்க, யார் மது பருகி பிறகு தௌபா செய்து மீளவில்லையோ ஹுரிமஹா ஃபில் ஆখিরা, மறுமையிலே அந்த மதுவை விட்டும் அவர்கள் மஹ்ரூம் ஆக்கப்படுவார்கள், பாக்கியமற்ற ஆக்கப்படுவார்கள். அப்ப நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு அவர்கள் மது கொடுக்கப்படாமல் இருக்குமானா இல்லை. சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு எல்லா ஆக்சஸ் இருக்கு. இங்க மாதிரி நீங்க ஏ கிளாஸ்ல உள்ளவங்க உங்களுக்கு இது இருக்கு, நீங்க பி கிளாஸ், நீங்க செகண்ட் கிளாஸ், உங்களுக்கு இந்த ஆக்சஸ் இல்லைன்னு வந்து தடுக்கிற மாதிரி எந்த அதிகாரி வந்து தடுக்க மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போனா அனைத்து அதிகாரமும் உண்டு, எல்லா ஆக்சஸும் உண்டு. அப்ப ஏன் இங்க பட்டாடை அணிஞ்சவங்களுக்கு நாளை மறுமையில பட்டாடை இல்லை, இங்கே மது பருகியவர்களுக்கு நாளை மறுமையிலே மது பருகக்கூடிய பாக்கியம் இல்லை, அவர்கள் சொர்க்கத்தை விட்டுமே தடுக்கப்படுவார் என்பதாக விரிவுரையாளர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறார். இதிலிருந்து பாடம் என்ன, படிப்பினை என்ன, எனக்கு சொர்க்கம் வேணும், சொர்க்கத்தை நான் அனுபவிக்க வேண்டும், சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் நான் சிலைக்க வேண்டும் என்று உலகத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். உலகத்திலையும் குடிப்பேன், நாளை மறுமையிலே எனக்கு வேணும், உலகத்திலையும் நான் உடுத்துவேன், மறுமையிலே எனக்கு வேணும், உலகத்திலேயே நான் எல்லாத்தையுமே அனுபவிப்பேன், ஹராமான வழியில், தடுக்கப்பட்ட வழியில் எனக்கு மறுமை வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு அர்த்தமற்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ரீதியில் தான் நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு உண்மை. ஆக மனிதனாக படிக்கப்பட்ட உனக்கு அந்த உணர்வு இருக்கும். இறைவன் சொல்கிறான், அந்த உணர்வோடு போராடி வெற்றி பெற்று
நீங்கள் அதை துறந்து வாழ்ந்தால் மறுமையில் உங்களுக்காக சொர்க்கத்தோடு நான் காத்திருக்கிறேன் என்பது இறை வாக்குறுதி. அதை பெறுவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கடைத்தெருவில் போயிட்டு இருக்கும் பொழுது பாங்கு சத்தம் கேட்குது. பாங்கு சத்தம் கேட்ட உடனே கடையை கடை அடைச்சிட்டு எல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. சொன்னாங்க, ஃபீஹிம் நஸலத், இவங்க விஷயத்துல தான் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில ஆண்கள், சில மக்கள் அவர்களை அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு, தியானத்தை விட்டு அவருடைய தொழில்கள், அவருடைய வியாபாரங்கள் தடுக்காது. அப்படியே விட்டு போட்டு பாங்கு சொன்னவனது மறுமையா உலகமா வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கான். அபூ தர்தா ரலியல்லாஹு இது போன்ற ஒரு மேடையில் நின்று சொன்னாங்க. இறுதி செய்தியாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வருவோம். அபூ தர்தா ரலியல்லாஹு கடைசியில் ஒரு பெரிய மேடையில் இருந்து அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. பிற்காலத்தில் பெரிய மாஷா அல்லாஹ் சிறந்த செல்வந்தர் ஆனாங்க. இந்த நிலைக்கு நான் வந்துட்டேன், ஆனா ஒரு தடவை கூட ஒரு நேர தொழுகை நான் பள்ளிவாசல தொடாம விட்டதில்லை. பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் உடனே வந்துருவாங்க. எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க. 300 திரகங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க சம்பாதிச்சாங்க. 300 திர்ஹம்ஸ், தீனார்ஸ், தங்க நாணயங்கள், 300 தீனார்கள். ஆனா நான் பள்ளிவாசலுக்கு தொழாம வீட்டில் தொழுவதோ ஜமாத்து விடுவதோ ஹராம் என்று சொல்ல மாட்டேன், அது ஹலால் என்று சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு சொந்தக்காரனாக நான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன். ரிஜாலும் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களை உலகத்தினுடைய விவகாரங்கள், உலகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு, தொழுகை விட்டு, ஜகாத் கொடுக்கல் விட்டு தடுத்து விடாது என்று சூரத்து நூரில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். மற்ற சஹாபாக்களை பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இவங்க விஷயத்துல தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படிப்பட்டவர்களா சஹாபாக்கள் இருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு கொடிகட்டு பறக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் பின்னால் ஆளானார்கள். ஆனால் தொழுகை விட்டார்களா? அதற்காக வேண்டி கடையை சாத்தாமல் இருந்தார்களா? இல்லை. உடனடியாக அப்படி கையை தூக்குனவங்க கீழே இறக்க மாட்டாங்களாம். சில தொழில செய்யறவங்க தூக்கி அடிக்கிறது, தூக்குனதுக்கு அப்புறம் பாங்கு சத்தம் கேட்டுச்சுன்னா அதை அடிக்காம வச்சுட்டு வருவாங்க. இந்த அளவுக்கு அவர்கள் உலகம் நுழைந்து விடக்கூடாது. பாங்கு சத்தம் சொல்லப்பட்டு விட்ட பிறகு, மறுமைக்கான வெற்றிக்கான அழைப்பு வந்த பிறகு உலகத்தில் நாம் ஈடுபடக்கூடாது என்ற ரீதியில் அவர்கள் மறுமை என்று உலகத்தை அவர்கள் துறந்தார்கள். எல்லா ரீதியிலையுமே முன்னுதாரணம் காண்பித்தார்கள். ஆனால் நாம் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையுமே எல்லாரும் இந்த கேள்வி கேட்டுட்டு நம்ம இந்த இடத்தை விட்டு கலந்து செல்லணும். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்போது, உலகமா மறுமையான வரும்போது நான் பெரும்பாலும் எதை தேர்வு செய்கிறேன்? எப்பயாவது மனிதன் அடிப்படை உலகத்தை தேர்வு செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் நம்மளுடைய தேர்வு உலகமாகவும், உலக ஆசையாகவும், உலக ஆபாசமான விஷயங்களாக இருந்தால் நாளை மறுமையில எந்த முகத்தை கொண்டு நாம் இறைவனை சந்திக்க முடியுமாக? இந்த போராட்ட களத்தில் அல்லாஹ் நம்மளை இறக்கி விட்டுட்டான். இதில் போராடும் பொழுது இறை உதவியோடு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் மறுமைக்கானதை மட்டுமே தேர்வு செய்து மறுமையினுடைய சொர்க்கத்தினுடைய அந்த பாதையிலே வேகமாக பயணிக்கக்கூடிய சிறந்த பாக்கியசாலிகளாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.